அப்பா அம்மாவின் மனவேதனை. இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையிலே, உலக வாழ்க்கையிலே, உங்கள் சமுதாயத்திலே, ஏன் உங்களிடத்திலே இது நடந்ததா இல்லையா? அப்பா அம்மா கஷ்டப்பட்டு பிள்ளைங்களை வழிப்படுத்துவாங்க, படிக்க வைப்பாங்க, கஷ்டப்படுவாங்க. தான் நல்லா இருந்தாலும் சரி, நல்லா இல்லாட்டினாலும் சரி, பிள்ளைங்களை படித்து பெரிய ஆளாக்கணும்னு நினைப்பாங்க. இந்த பிள்ளைகள் பெற்றோர்களின் பிள்ளைகள் வளர்ந்து படித்து நிறைய சம்பாரித்து நிறைய செல்வங்களை சேர்த்து இந்த அப்பா அம்மாவை பார்க்குறாங்களா? அப்பாவுக்கு நல்ல ட்ரெஸ் இல்லையே, வாங்கி கொடுக்கணும்னு நினைக்கிறாங்களா? நல்ல நாள், கெட்ட நாள், தீபாவளி, பொங்கல் அப்படின்னு ஏதாச்சும் உதவி செய்கிறாங்களா? அப்படி இல்லைன்னாலும் உங்களுக்கு தன் பிள்ளைகள் எந்த உதவி செய்யாவிட்டாலும் நீங்கள் கவலைப்படுறீங்களா? தான் பையன் நல்லா இருக்கணும், அவன் நல்லா இருந்தால் போதும் அப்படின்னு தானே நினச்சி வாழ்ந்துக்கிட்டுறீங்க. இதை ஒருவன் புரிந்து கொண்டு தன் தாய் தந்தை பெற்றோர்களை வாழ வைக்கிறான், அவன்தான் வாழ்க்கையின் உண்மையான மனிதன், இந்த பூவுலகத்தில் வாழ வேண்டிய மனிதன். பெற்றோர்களை விட்டு அவன் துன்பங்களை என்ன என்று அறியாமல் இருக்கும் பிள்ளைகள் இருந்தால் என்ன, இறந்தால் என்ன? இன்றைக்கி பல பேர் பார்க்குறோம் சார், ஆக்சிடெண்ட் ஆகி செத்து போட்டான், அப்படி போனான், செத்து போட்டான், நல்லா மனுஷன், அப்படி இப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கான். எல்லாம் ஏன் நடக்கிறது? தம்பொருள் எம்பர் தம்மக்கள் தம் வினையாலே வரும் வள்ளுவர் பெருமான். நம்ம எப்படியா பிள்ளைங்களை அன்போடும் பாசத்தோடும் அரவணைப்போடும் வளர்க்குறோம், அந்த மாதிரி தான் அந்த பிள்ளைகளை நம்மளை அன்போடும் பாசத்தோடும் அரவணைப்போடும் வாழ வைக்கும். அப்படி இல்லைன்னா அனாதையாக பிச்சை எடுக்க விட்டுரும் பிள்ளைங்கள்லாம். இதெல்லாம் நல்லா புரிஞ்சுக்கணும் உலக மக்கள், மாணவர்கள். நன்றி மாணவர்களே. புதல்வரை பெறுதல் இன்று சிறப்பு அதிகாரம் நிறையா பேசியிருக்கேன். லைப்ரரியில் திருக்குறள் மனம் பாருங்கள், திருக்குறள் மனம் யூடியூப் சேனலாக பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் கமெண்ட்களை பண்ணுங்கள், எனக்கு உதவி செய்யுங்கள். நன்றி மாணவர்களே, நன்றி, வணக்கம். அதாவது வாழ்க்கையில் நாம் துன்பப்படும் போது என்னென்ன நினைக்கிறோமோ அதையெல்லாம் நம் பிள்ளைகள் பெறக்கூடாது. நம் பிள்ளைகள் இன்பமாக வாழும்போது நம் பெற்றோர்களை பற்றி நினைத்து பார்க்க வேண்டும். அவை தான் உண்மையான பிள்ளைகள். நாம் வளர்ப்பது எப்படியோ அப்படித்தான் நம்முடைய குழந்தைகளும். இந்த குழந்தையும் மண்ணில் பிறக்கையிலே நல்ல குழந்தைகள் தான்